பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து அதிமுக மேலேயும் பழனிசாமி அவர்கள் மேலேயும் குற்றச்சாட்டுகள் முன் வச்சுட்டு வராரு. அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கும்போது பல்வேறு நபர்களுடைய தயவால், குறிப்பிட்டு சொல்லணும்னா டிடிவி தினகரன், சசிகலா அவர்களுடைய தயவால் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தார். அவர் கொள்ளை புறவழியாகத்தான் பதவிக்கு வந்தார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா பாஜக எங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு பார்த்துச்சு, ரெண்டு அணிகளையும் அவங்க என்னை யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயங்களை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது செங்கோட்டையன் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் அப்படின்றது முக்கியமான விஷயம். அதுல சொன்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, கொடநாடு விஷயத்துல A1 எடப்பாடி பழனிசாமின்னு சொன்ன ஒரு முக்கியமான விஷயம். அதை தினகரனும் மறுபடியும் அதை பத்தி பேசியிருக்காரு. இன்னொரு விஷயத்த செங்கோட்டையன் இன்னைக்கு கேட்கிறார். எல்லாத்துக்கும் சிபிஐ என்கொயரி கேட்கிற எடப்பாடி ஏன் கொடநாடு விஷயத்துல சிபிஐ என்கொயரியை வைக்கலன்னு கேட்கிறார். ஆக்சுவலா அதுதான் செங்கோட்டையன் சொன்ன முக்கியமான விஷயம். அதிமுகவில் குடும்ப அரசியல், அதாவது எடப்பாடி குடும்ப அரசியல் பண்றாருன்ற விஷயத்தையும் சொன்னார். இன்னைக்கு மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணியிருக்காரு. அவருடைய மகனும் மாப்பிள்ளையும் தான் கட்சியை நடத்துறாங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். அவரை விளக்கிட்டாங்க. விளக்கின பிறகு அவர் இதெல்லாம் பேசுறாருன்றது ஒரு பக்கம் இருந்தா கூட, அந்த குற்றச்சாட்டுகளை போற போக்குல நம்ம அதை கண்டுக்காம போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா குடும்ப அரசியல்ன்றது அதிமுகவில் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு சசிகலா மீது ஒரு 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 விமர்சனம் வைக்கப்பட்டது. அதாவது அந்த குடும்பம் தான் கட்சியை நடத்துதுன்னு பல விமர்சனங்கள் வச்சாங்க. இன்னைக்கு எடப்பாடியோடைய அந்த தலைமை பொறுப்புல எடப்பாடியோட மகனும் மைத்தனரும் மாப்பிள்ளையும் தான் கட்சியை நடத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த செங்கோட்டையன் முன்னாடி வைக்கிறார். இது அதிமுக காரங்க பல நாட்களாக பல காலமாக ஒரு வருஷமாவே கிட்டத்தட்ட அவங்க பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அதிமுக எடப்பாடியோட மகன் ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பண்றாருன்றது பேசியிருந்த விஷயம் தான். அதுதான் ஒரு செங்கோட்டையன் இன்னைக்கு மறுபடியும் ரிப்பீட் பண்றார். ரெண்டாவது, ஆனா ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு சீனியர் இப்போ வெளிப்படையா இப்படி குடும்ப சூழல்ல ஒரு கட்சி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது எந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்து சார்? இல்ல, அதாவது அவர் ஏன் அப்ப சொல்லன்னு நிறைய பேர் கேட்பாங்க. அவர் எடப்பாடி கூட தானே இத்தனை வருஷம் இருந்தாரு, 4.5 வருஷ காலம் மந்திரியா இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்பதான் அதாவது எடப்பாடி எப்போ ஒரு தனிப்பட்ட பொறுப்பை எடுத்துட்டாரோ, இந்த 22 ஜூலை வச்சுக்கோங்களேன், பொதுக்குழு, அந்த பொதுக்குழு தான் அவர் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு தனியா ஒரு ஒற்றை தலைமைன்னு வந்தார் இல்லையா? அந்த ஒற்றை தலைமைன்னு வந்த பிறகுதான் எடப்பாடியோட குடும்பம் உள்ள வருது. ஆக்சுவலா அதான் அந்த கூட்டணி அமைக்கிறது, கட்சியில அதிருப்தியா இருக்கிறவங்களை பேசி சரி பண்றது, கட்சியில யார் யார் அதிருப்தியா இருக்காங்கன்னு வாட்ச் பண்றது, எம்எல்ஏக்களை மானிட்டர் பண்றது, இதெல்லாம் இந்த அவரோட பையன் டீம், யாரோட பையன், எடப்பாடியோட பையனோட டீம் கவனிக்கிறது. இதெல்லாம் மானிட்டர் பண்ணி அதிருப்தியா இருக்கிறவங்களை சரி பண்றது, அதிருப்தி இல்லாதவங்களை போயிட்டு அடையாளம் கண்டு அவங்கள பேசி சரி பண்றது, அப்புறம் யார் யார் எம்எல்ஏக்களை வாட்ச் பண்றது, யார் யார் கூட கான்டாக்ட்ல இருக்காங்க, என்ன விஷயம்ன்றத சில பேர்களுக்கு ஒரு உளவாளிகள் ஆட்களை வச்சு செட் பண்ணி பாக்குறது, மானிட்டர் பண்றது, இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க அவனை வாட்ச் பண்ணி இவனை வாட்ச் பண்ணுன்னு செட் பண்றது, இதெல்லாம் எடப்பாடியோட பையன் செட் பண்ற விஷயங்கள்ன்றது கடந்த சில காலமா அதிமுக சில பேர் பேசிட்டு வந்த ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். பல பேர் எங்கிட்டயே சில தகவல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவரோட பையன் தான் சார் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு, அவர் தான் எங்களெல்லாம் வாட்ச் பண்றவர், அவர் தான் கட்சியில எல்லாரும் ஒழுங்கா இருக்காங்களா வாட்ச் பண்றவர் அவர் தானே. இது ப்ராபபிலி எடப்பாடி இதை பண்ணியிருப்பாருன்னா ஒவ்வொரு கட்சி தலைமையும் இதை பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கட்சி தலைமையுமே கட்சிக்காரங்க எப்படி இருக்காங்க, யார்கிட்ட பேசுறாங்க, நமக்கு எதிராக ஏதாவது சதி பண்ற அளவு எடப்பாடிக்கெல்லாம் என்னன்னா, நம்மளை சுத்தி எப்போதுமே ஒரு சதி வலை பின்னப்படுகிறதுன்னு ஒரு சந்தேகத்திலே இருக்கிற ஒரு எடப்பாடி. ஏன்னா அவருக்கு என்ன, தான் ஒரு தகுதி அடிப்படையில தலைவர் ஆனோன்றதை விட தான் தலைவர் ஆயிட்டோம், ஏதோ ஒரு முயற்சி பண்ணி தலைவர் ஆயிட்டோன்ற எண்ணத்துல தான் அவர் இருக்காரு. அவர் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது. ஜெயலலிதா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது. செல்வாக்கு மிக்க தலைவராகவோ அல்லது தனது ஆளுமை மீது நம்பிக்கை கொண்ட தலைவராக இருந்தா அவர் சந்தேகப்பட மாட்டாங்க. அந்த எம்எல்ஏ நம்மளை பத்தி என்ன பேசுறாரு, இந்த எம்எல்ஏ நம்மளை பத்தி என்ன பேசுறாரு, யார் ஓபிஎஸோட கான்டாக்ட்ல இருக்காங்க, யார் தினகரனோட கான்டாக்ட்ல இருக்காங்க, இதெல்லாம் மானிட்டர் பண்றது இவங்க டீம் தான், எடப்பாடியோட மகன் டீம் தான் மானிட்டர் பண்ணுதுன்னு அதிமுக சொல்ற விஷயமா நம்ம பாக்குறோம். அது செங்கோட்டையன் பதவியில் இருக்கும்போது ஏன்னு சொல்ல மாட்டோம்னா, நேச்சுரலி பதவியில் இருக்கும்போது யாருமே சொல்ல மாட்டாங்க. வெளியில வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டாதான் ஆக்டிவிட்டிஸ் பிடிக்கல, கட்சியோட ஒற்றுமைக்கு அவர் எதிராக இருக்காரு சார். கட்சியை விட்டு நீங்கினவங்க மீண்டும் கட்சியில சேர்ந்த கட்சி பலப்படும்னு 6 பேர் போயிட்டு எடப்பாடிட்ட சொன்னா அவர் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அதுல இருந்து செங்கோட்டையன் கோபமா இருக்காரு. அது கோபமா இருக்கிறது அவங்க 2 பேருக்குள்ள பெரிய இடைவெளியை கொண்டு வந்துட்டு, அது அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு பாஜக சொல்லிதான் ஒற்றுமைக்கான முயற்சியை மேற்கொண்டு என்றார். அதிமுக ஒவ்வொரு செயல்களையும் பாஜகவுடைய
கரங்கள் இருக்குன்றதான் ஹேண்ட் இருக்குன்றதான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலா அது வந்து ஜெயலலிதா இறந்து போனது, ஜெயலலிதா இறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அது ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா ஜெயலலிதா இறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அதிமுக விஷயங்கள்ல தலையிடறதுக்கு பாஜக ஆரம்பிச்சாச்சுன்றதான் என்னுடைய கருத்து. அது ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும்போதே அது ஆரம்பித்து விட்டதுதான் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதுக்கான சான்றுகளை இப்ப சொல்றது ரொம்ப லேட். ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை பாருங்களேன். அதாவது வந்து எக்ஸாக்டா வந்து சசிகலாவை எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வார காலம் அப்போ இருந்த கவர்னர் வித்யாசாகர் ராவ் இந்த பக்கமே வரல. அப்புறம் February 14 அன்னைக்கு தீர்ப்பு வந்தது. உடனே இந்த மாதிரி ஜெயிலுக்கு போறாங்க. அது ஒரு பக்கம். 7ஆம் தேதி அன்னைக்கு தர்மயுத்தம் இருக்காரு ஓபிஎஸ். யார் சொல்லி இருக்காருன்னு கேட்டா இவர் குருமூர்த்தி சொல்லிதான் இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா தினகரன் ஜெயிலுக்கு போறாரு தேர்தல் கமிஷன் கேஸ்ல. அது தினகரன் ஜெயிலுக்கு போறது யாரோட வேலைன்னு பாத்தீங்கன்னா அதுவும் பாஜக வேலை தான். இதுவரையும் தேர்தல் கமிஷன்ல எவன் லஞ்சம் வாங்கினா, இவர்கிட்ட லஞ்சம் வாங்கினா, யாருக்கு இவர் லஞ்சம் கொடுக்க என்றார் விஷயமே இதுவரையும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் செப்டம்பர் 2017 பாத்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலே வந்து பாஜக தான் நடந்தது. அதாவது ஓபிஎஸ் வந்து ஒரு பதவி கொடுக்கணுன்றதுக்காக நடந்தது. அதுலயே வந்து துணை முதல்வர் பதவி நான் ஏத்திருந்தேன்னா பிரதமர் சொல்லிதான் ஏத்திருந்தேன்னு ஓபிஎஸ் சொன்னார். இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா 4.5 வருட காலம் பாஜகவுடைய தயவுல தான் முழுக்க முழுக்க இவங்க ஆட்சி போனதை நம்ம பார்த்தோம். நம்ம அதே மாதிரி இந்த தினகரன் நீக்கப்பட்ட விஷயங்கள், அவரோட 18 எம்எல்ஏக்கள் போற விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி வந்து பல மத்திய அரசு சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்த விஷயங்கள் எல்லாமே நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாஜகவுடைய ஆதரவோட தயவோட தான் இந்த விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் தேர்தலில் தோத்த பிறகு என்ன பார்த்தீங்கன்னா அப்போ வந்துதான் எடப்பாடி வந்து கட்சியில வந்து தன்னோட ஆளுமையை கையில் எடுக்கிறார். சசிகலாவை ஏற்கனவே வந்து பாஜக வந்து சசிகலா குடும்பமே கட்சியில இருக்குவா நினைச்சுதான் அந்த வேலையை பண்ணாங்க. தினகரனை ஓரம் கட்டுறது அதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா 21க்கு அப்புறம் தன்னுடைய ஆளுமையை இது பண்றதுக்காக எடப்பாடி என்ன பண்ணிட்டார், அந்த 4.5 வருட காலம் தன்னுடைய செல்வாக்கு கூட்டிட்டார். அதிமுக எல்லாரையும் வந்து நல்ல விதமாக கவனித்து, அந்த கவனித்துன்றத கோட்ல போட்டுக்கோங்க. நல்ல விதமாக அதுல வந்து கோட்டை விட்டாரு ஓபிஎஸ். அது அவருக்கு சரியா கவனிக்க தெரியல. ஆனா இவர் நல்லா கவனிச்சார். எல்லாரையும் கவனிச்சு யார் யார் நல்லா சம்பாதிக்கணுமோ எல்லாம் நல்லா சம்பாதிச்சுக்கோங்க, எல்லாம் சம்பாதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் 21, 22 தான் அந்த இரட்டை தலைமை தேவையில்லைன்ற விஷயம் வந்து அதுக்கு வந்து பாஜக வந்து எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவிச்சு அதுலதான் வந்து கடைசியில வந்து பொதுச் செயலாளர் ஆனார். ஆன பிறகுதான் அவருடைய குடும்பம் எல்லாம் உள்ள வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருந்தது அடிப்படையான விஷயம். இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்லிருக்கிறது முழுக்க முழுக்க பாஜக அதிமுக விஷயத்துல பாஜக தலையிட்டது வந்து முழு உண்மை. அது வந்து 100% உண்மை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னும் அவங்க தலையிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், ஒரு பக்கம் ஒற்றுமை வேணும்னு சொல்லிட்டு என்ன பாஜக என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்றாரு செங்கோட்டையன். அது உண்மையாக கூட்டணி அமைக்கிற சமயத்துல எதுக்கு எடப்பாடி பக்கத்துல வச்சுட்டு அமித்ஷா வந்து சொன்னாரு உங்க உட்கட்சி விஷயத்துல நான் தலையிட மாட்டேன்னு ஏன்னு சொன்னாரு? அப்ப ரெண்டுத்துக்கும் முரண்பாடு இருக்குல்ல. ஒரு பக்கம் ஒற்றுமை இப்படி போயிட்டு இன்னொரு பக்கம் வந்து நாங்க உங்க விஷயத்துல தலையிட மாட்டோம்னு சொல்றதுல அது என்ன மாதிரியான இரட்டை வேஷம்? இது பாஜக போட்ட இரட்டை வேஷம். அப்புறம் எதுக்காக இவங்க ஆனாலும் அந்த பாஜகவுல கொஞ்ச நாள் ரிலேஷன்ஷிப் இல்லாத இருந்தாங்க. 24, 23 எண்டுல போயிட்டு பிரைம் மினிஸ்டரோட என்டிஏ கூட்டத்துல கலந்துட்டு வந்து இங்க வந்து அண்ணாமலை மேல குற்றச்சாட்டு சொல்லி வெளில வந்தாங்க. அப்புறம் 24 தேர்தல் இல்ல. அந்த சமயத்துல கூட வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் நிர்மலா சீதாராமனோட தொடர்ந்து கான்டாக்ட்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா என்போர்ஸ்மெண்ட் வந்துட போதுன்னு பயம். அவங்களுக்கு தொடர்ந்து அவங்க கான்டாக்ட்ல ஜெனரல் கவர்மெண்டோட கான்டாக்ட்ல தான் இருந்தாங்க. அதனாலதான் அவங்க பாஜக விட்டு வந்தா கூட மைனாரிட்டிஸ் வந்து எடப்பாடியை நம்பாததுக்கு காரணம் அவங்க வந்து கான்டாக்ட்ல இருக்காங்க, இவங்க பாஜகவோட பி டீமா இருக்காங்க அப்படின்ற எண்ணத்துலதான் வந்து மைனாரிட்டி வந்து பாஜக விட்டு வெளில வந்தவங்க கூட ஆதரிக்காது இருந்தாங்க. அதனால செங்கோட்டையன் இன்னைக்கு வெளிப்படுத்தின வாக்குமூலம் முற்றிலும் சரியான வாக்குமூலம், ஒப்புதல் வாக்குமூலம். ஆனால் அது அவர் ஏன் அப்பவே சொல்றேன்னா அப்பவே சொல்ல மாட்டாங்க. சொல்லிதான் அப்பவே பதவியில நீக்கிருப்பாங்க. ஒற்றுமை வேணும்னு சொன்னதுக்காகவே பதவியை குடிங்கினாங்க. ஓபிஎஸ் போய் சந்திச்சதுக்காக அடிப்படை உறுப்பினர் நீக்கினாங்க. ஆனா அவருக்கு செங்கோட்டையனுக்கு தெரியும் ஓபிஎஸ் போய் சந்திச்சா நம்மள நீக்கிடுவாங்கன்னு தெரியும். அவர் தெரிஞ்சதுதான் போய் சந்திச்சிருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய இந்த ஃபைட்டுக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த ஃபைட்டுக்கு வந்து எடப்பாடியோட போடுற ஃபைட்டுக்கு வந்து பாஜக உதவுன்னு நினைக்கிறாங்க. பாஜக இப்ப 2 விதமா கூட திங்க் பண்ணலாம். ஒண்ணு வந்து கூட்டணியில இருக்கிறதுனால அதுக்கு சப்போர்ட்டா வந்து இப்போ ரெட்டை எலெக்ஷன்ல எல்லாம் பாஜக நினைச்சாதான் வந்து எடப்பாடி கிட்ட தொடர்ந்து இருக்க முடியும். ஆனா அப்போ எடப்பாடி வந்து ஏதாவது இடங்கள் கொடுப்பது போன்ற விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணா அந்த நேரத்துல ஒருவேளை இந்த செங்கோட்டையன் போன்றவர்களை தூண்டி விட்டு இந்த சின்னம் போன்ற விஷயங்களை கையில் எடுத்து தேர்தல் கமிஷன் ஏதாவது எக்கு தப்பா ஏதாவது ஒரு முடிவு பண்ணிட்டா வச்சுக்கோங்க, அது எடப்பாடிக்கு ஒரு பெரிய சோதனையா முடியும் ஆக்சுவலா. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் பாஜக சேர்த்து வைக்க தான் முயற்சி பண்ணுச்சு, பிரிச்சு வைக்கலாம் முயற்சி பண்ணல.
அவங்களுடைய பி டீம்னு சொல்கிறாங்க, அது பேர்லாம் செயல்படலன்னு சொல்கிறாரு சார். நீங்கள் வந்து ரெட்டலை வச்சு மூவ் பண்ணுவான்னு சொல்கிறீங்களே. சேர்த்து வைக்கிறது அல்லது இணைச்சி வைக்கிறது, அது பிரிச்சு வைக்கிறது, இதெல்லாம் வந்து பாஜகவோட வேலையா சார் ஆக்சுவலா? நான் சொன்ன சேர்த்து வைக்கிறதுக்குன்னா நீங்க அவங்க என்ன உங்களுக்கு சேர்த்து வைக்கிறது? உங்களுக்கு நீங்களே வந்து எல்லாருமே அரசியல்ல வந்து 40 வருஷம் 30 வருஷம் இருக்கிற ஆட்கள் நீங்க. நம்ம ஒன்றுபட்டாதான் தெரியாதா? நீங்க ஒரு பிரிஞ்சு இருந்த போது தானே நீங்க 7 இடங்கள் டெபாசிட் போய் 13 இடங்கள்ல 3வது இடத்துக்கு போயிட்டு ஒரு இடத்துல 4வது இடத்துக்கு வந்தீங்க. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம சேர்ந்ததான் வந்து கட்சிக்கு வலு, கட்சிக்கு வந்து பலம்னு உங்களுக்கு தெரியாதா? பாஜக வந்து சொல்லிட்டு தெரியுமா? அவர்கள் வந்து எப்படியாவது அதிமுகவுல தங்கள் ஆளுமை வேணும். அவங்க வந்து ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் தினகரனை, கடைசியில வந்து இப்போ பாஜக வந்து மீண்டும் அதிமுகவோட கூட்டணி வச்ச பிறகுதான் தினகரனையும் அல்லது ஓபிஎஸ்ஸையும் ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் அவங்க பாஜகவோட தானே கூட்டணியில் இருந்தாங்க. பாஜக சொல்றதை கேட்டு தான் இருந்தாங்க. பாஜகவோட அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்ல தான் இருந்தாங்க. இப்போ எடப்பாடி என்ன சொல்றாரு? கண்டிஷன் போட்டார். அவங்க நான் சேர்க்கறதாவே ஐடியா கிடையாது. அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் சந்திக்க கூடாது. அவங்க பிரைம் மினிஸ்டர் வரும்போது அவங்க வரவேற்க கூடாது. அமித்ஷா வரும்போது அவங்க வரவேற்க கூடாதுன்னு சொன்னது யாரு? அதை அப்ப பாஜக வந்து கேட்டுட்டாங்க இல்லையா? அதனால பாஜக தற்சமயத்துக்கு இப்ப எடப்பாடியோட ஏன் இருக்காங்கன்னா, அமைப்பு ரீதியா அந்த அமைப்பு வந்து எடப்பாடி கையில இருக்கு. சரி, ஒரு அதிமுக அமைப்பு அங்க இருக்கும்போது, அந்த கட்டமைப்பு ஓரளவுக்கு அங்க இருக்கும்போது, அது கூட கூட்டணி வச்சாதான் நமக்கு 4 இடங்கள் வின் பண்ண முடியும்னு இப்ப அங்க இருக்காங்க அவங்க. இவங்க தனிப்பட்ட முறையில இருக்கிறதுனால இவங்க ஒன்றும் பெரிய பலமா இல்லைன்னு இவங்க ஒதுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். யார் பலமா இல்லையோ, அதிமுக பொறுத்த மட்டும் யார் பலமா இல்லையோ அவங்களை ஒதுக்கிடுவாங்க. பலமா இருக்கிறவங்களை வந்து சேர்த்து வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. அவங்களோட சேர்ந்து ஏதாவது நம்ம அதிகாரத்தை கொடுக்க முடியுமா, அதிகாரத்தை பிடிக்க முடியுமா, அரசியல் ரீதியா ஏற்றம் பெற முடியுமா அப்படின்னு பாக்குறதா பாஜகவுடைய வேலை. அந்த 4.5 வருஷ காலம் வந்து ஆட்சியை வந்து பாஜகவோட பின்னாடி இருந்து பொம்மலாட்ட மாதிரி அவங்க ஆட்டி வச்சிருந்தாங்க. இப்போ தொடர்ந்து பதவியில் இல்லாத போதும் பாஜக வந்து ஏதோ ஒரு வகையில் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ரைட் சார். இப்போது செங்கோட்டையன் ஆகட்டும், டிடி தினகரன் ஆகட்டும், எல்லாருமே வந்துட்டு எடப்பாடி அவர்களை டார்கெட் பண்ணி அவரை வந்துட்டு ஒரு ஆளுமை மிக்க தலைவர் கிடையாது அப்படிங்கிறத ஃபேம் பண்ணுறத பார்க்க முடியுது. இன்னும் டிடி தினகரன் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் வருகையால் அதிமுக 3வது இடத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மட்டும்தான் போட்டியே இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே அறிவிக்கிறாரு. இந்த மாதிரியான எடப்பாடி அவர்களை கேம்லேருந்து விலக்கி வைக்கிறது அல்லது அவரை வந்துட்டு அவருக்கான இடத்த கொடுக்காம இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இன்னொரு பக்கம் ஒன்றிணைன்னு சொல்கிறாங்க, ஆனால் எடப்பாடியை டார்கெட் பண்ணுறாங்க. எடப்பாடி இல்லாத ஒன்றிணைவு அப்படிங்கிறத விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அதாவது வந்து சார், திமுக தாவேக்காவுக்கு தான் போட்டின்னு தினகரன் சொல்றாரு இல்லையா? எந்த கட்டத்துல அது வர்றாருன்னா, அவர் எடப்பாடி சீஃப் மினிஸ்டரா ஒரு காலம் ஒப்புக்கொள்ள போறதில்ல. அவர் பாஜகவோட எடப்பாடி இருந்தா கூட அந்த அணியில அவர் சேர போறதில்ல. எடப்பாடியை முதல்வர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்றதுனால தான் நான் வெளில வரேன்னு சொல்றாரு. எடப்பாடி எந்த வகையிலையும் அரசியல் ஏற்றம் பெறக்கூடாதுன்றதுல தினகரன் தெளிவா இருக்கார். அவருக்கு ஒரு பின்னடைவை உண்டாக்கணும் இந்த எலெக்ஷன்லன்றதுலயும் தெளிவா இருக்கார். அந்த சூழல்ல தான் அவர் ஒர்க் பண்றாரு. அப்ப இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? அவர் திமுகவுக்கு போறதுக்கு அவருக்கு இஷ்டம் கிடையாது. அப்போ அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி விஜய் கூட்டணி அமைக்கிறதா. இப்ப விஜய் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கார். இப்போ நம்ம பேசுற இந்த நேரம் வரையும் தெளிவா இருக்கார். அதாவது அதிமுகவோட கூட்டணி கிடையாது, நான் தனியா தான் களமிறங்குவேன், நான் தான் முதல்வர் கேண்டிடேட்டு, எங்களுக்கும் திமுக போட்டின்னு எந்த இடத்துல நகர்றாரு. அவர் அதிமுகன்னு இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல அதிமுகவை 2ஆம் இடத்துல இருந்து நகர்த்துற இடத்துல விஜய் உள்ள வர்றாரு. ஆக்சுவலா அவர் உள்ள வர்றது வந்து பைபோலார் பாலிடிக்ஸ்ல அதிமுகவை அந்த இடத்துல நகர்த்திட்டு அவர் வரத்துக்கு ட்ரை பண்றாரு. அவர் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு எனக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொல்றாரு. அது அவர் எந்த இடத்துல வர்றாருன்னா, பைபோலார் பாலிடிக்ஸ்ல அதிமுக 2வது இடத்துல அதை அங்கிருந்து தள்ளிட்டு அந்த இடத்துல தான் வந்து உட்காரணும்னு விஜய் வந்து காயை நகர்த்துறாரு. அந்த காயை நகர்த்தும் போது அவருக்குள்ள அட்வான்டேஜ் என்னன்னு பாருங்க. அவருக்கு விஜய் தரப்புல போய் தினகரன் போனார்னா இருக்கிற அட்வான்டேஜை பாருங்க. ஒண்ணு வந்து திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள், இதுவரையும் அதிமுகவுக்கு முழுதா போய் இந்த எதிர்ப்பு ஓட்டுகள் கம்ப்ளீட்டா அதுல வந்து ஒரு பாதியாவது விஜய் தள்ளின்னு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை எடுத்துன்னு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அதிமுக எந்தெந்த தொகுதியில போட்டி போடுதோ அந்த தொகுதிகள்ல தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் போன்றவர்கள் விஜய் தரப்புல இருந்தாங்கன்னா அந்தந்த அதிமுக போட்டி போடுற தொகுதிகள்ல அதிமுகவுடைய ஆதரவு ஓட்டுக்கையும் அந்த அணி தள்ளின்னு போறதுக்கான வாய்ப்பு. சார், அப்படி ஒரு அணி போய் தாவேக்காவில் சேருதுன்னா அவங்க அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வேலிடே இல்லாமல் போயிரும்ல, அவங்களுடைய நோக்கமே இல்லாமல் போயிரும்ல, அது எப்படி பார்க்கலாம் சார்? அவங்க நோக்கம் ஒன்றிணைக்கிறது வந்து ஒன்றிணைக்கிறதுக்கு தான் எடப்பாடி ஒதுக்கினாரு சார். ஒன்றிணைக்கிறது இனிமே நான் சேர்த்துக்கவே மாட்டேன், ஓபிஎஸ் இனிமே நான் சசிகலாவை சேர்த்துக்கவே மாட்டேன், தினகரன் அணி கட்சி வச்சுட்டாரு, இனிமே அவரை பத்தி ஒரு கேள்வி கிடையாது, செங்கோட்டையன் இனிமே அவர் சேர்க்க மாட்டாரு. அவர் சேர்க்க மாட்டேன்னு ஒரு முடிவுல தெளிவா இருக்காரு சார். சேர்க்க மாட்டேன்னு ஒரு முடிவுல தெளிவா இருக்கும்போது தினகரனோட நோக்கம் என்னவா இருக்கு? தினகரனோட நோக்கம் வந்து எடப்பாடியை பலப்படுத்தி கட்சியை கைப்பற்றுவது. ஒற்றுமே இல்லை, எடப்பாடியை பலப்படுத்தி அவருக்கு ஒரு
அவர் புத்தி புகட்டுவது, அவருக்கு வந்து அவரை வந்து டேய் ஏன்பா நீங்க ஒற்றுமைக்கு ஒத்துக்கலைன்னா நான் வந்து உங்களை பலவீனப்படுத்துவேன், உங்களை பலவீனப்படுத்துவேன், அதிமுகவை தோக்கடிப்பேன், உங்களுக்கு ஒரு புத்தி வர வைப்பேன், ஒற்றுமைக்கான குரலை நீங்களே கொடுக்குற அளவுக்கு பார்க்குவேன், உங்களுடைய பதவிக்கு ஆபத்தை வர வைப்பேன், அதனால நீங்களே வந்து ஒற்றுமைக்கு நீங்களே வர அளவுக்கு உங்களை வந்து உங்களை தோல்வி பயத்தை ஏற்படுத்துவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவர் கொண்டு போறாரு ஆக்சுவலா. அப்போ இந்த மூவ் எடுத்தாருன்னா விஜய் தனியாவே நிக்கிறாரு. அந்த இடத்துல வந்து ஓபிஎஸ், தினகரன், செங்கோட்டையன் எல்லாம் போறாங்கன்னா அதிமுகவுக்கு வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளும் வர்றது குறையும், அதே மாதிரி அதிமுக ஆதரவு வாக்குகளும் பிரியும். அப்ப அதிமுகவோட நிலைமை என்ன ஆக்சுவலா? அப்ப அதிமுக தோல்வி. மூத்த தலைவர்களான ஓபிஎஸ் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு 2 பேருமே டிடிவி சொல்ற நம்பிட்டு தாவேக போயிடறான்னு எடுத்துக்கலாமா நம்ம? அப்படி வாய்ப்பு இருக்கா? அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு அதுதான் சார். வேற அவங்க திமுக ஓபிஎஸ் தரப்பு திமுகவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கிறது உண்மைதான் சார். ஆனா திமுகவோட போறதுன்றது ஒரு லாஸ்ட் சான்ஸ் தான். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த எலெக்ஷன் அவங்க பொறுத்த மட்டும் திமுக தோக்கடிக்கிறது அவங்க நோக்கம் கிடையாது. இப்போ அதிமுக கேட்டீங்கன்னா திமுக தோக்கடிக்கிறது நோக்கம், விஜய கேட்டீங்கனாலும் திமுக தோக்கடிக்கிறது தான் நோக்கம். ஆனால் இவர்களை பொறுத்தவரை இவங்க அஜெண்டா என்னன்னா அதிமுகவை பலவீனப்படுத்தி எடப்பாடிக்கு ஒரு புத்தி போட்டணும், எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவாங்க? இவங்க அரசியல் இருப்பு என்பது எடப்பாடி வந்து அரசியல்ல வெற்றி பெற்று விட்டாருனால இவங்க இருக்க மாட்டாங்க. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன? எடப்பாடிக்கு பின்னடைவை கொண்டு வரணும். அப்ப இவங்களுடைய இந்த எலெக்ஷன்ல வந்து தினகரனுடைய, ஓபிஎஸ் உடைய, செங்கோட்டையுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா எடப்பாடியை பலவீனப்படுத்தி அதிமுகவை தங்கள் வசம் கொண்டு வருவது. அதுதான் அவங்க நோக்கமா இருக்க முடிய திமுகவை அழிப்பது ஆட்சி வித்தியாகத்து நோக்கமா இருக்காரு. விஜயோடு சேரும் போது விஜயோட நோக்கம் அதுவா இருக்கும். ஆனா இவங்க அங்க போய் சேர்ந்தாங்கன்னா இவங்களுடைய நோக்கமும் அது சேர்ந்து என்னன்னா அதிமுகவை பலவீன நோக்கத்துல அல்லது எடப்பாடியை பலவீனப்படுத்துற நோக்கம் ஓரளவுக்கு ஈடேறும் என்று அவங்க கருதுகிறார்கள். ஆக்சுவலா இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு அதுதான். சப்போஸ் விஜயும் இல்ல, விஜய் நாளைக்கு போய் அதிமுகவோட கூட்டணி அமைச்சிட்டாருன்னா அப்ப இவங்க பாடு ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்போ ஓபிஎஸ் என்ன பண்ணும்? ஓபிஎஸ் தினகரனுமே பிரிய வேண்டியிருக்கும். ஓபிஎஸ் போய் திமுக சேர்ந்தாலும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் வந்து அதிமுக பலவீனப்படுத்தணும், அங்க போய் சேர்ந்தாலும் சொல்லுவார். தினகரன் அந்த மாதிரி முடிவு எடுப்பாரா தெரியாது, செங்கோட்டையன் அந்த மாதிரி முடிவு எடுப்பாரா நமக்கு தெரியாது. ஆனால் விஜய் தனியா இருக்கிற வரையும் இவங்க எல்லாருமே அங்க போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அணியில சேர்ந்தா அதிமுகவை பலவீனப்படுத்தி எடப்பாடியை வீழ்த்துவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இவங்களுடைய இந்த எலெக்ஷன் பொறுத்த மட்டும் அவங்க நோக்கம் என்பது எடப்பாடியை பலவீனப்படுத்துவது. திமுக பத்தி அவங்க கவலைப்படல. உங்களை பலவீனப்படுத்தி நீங்க ஒற்றுமைக்கு எதிராக இருக்கீங்க, கட்சியை ஒன்றுபட மாட்டேங்க, உங்ககிட்ட இருந்து நீங்க வந்து துரோக செயல் பண்ணிட்டு கட்சியை நடத்திட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட இருந்து கட்சியை கொடுக்கணும், இதுதான் எங்க வேலைன்றதுதான் தினகரனுடைய இந்த எலெக்ஷனுடைய அஜெண்டாவா இருக்க முடியும். அதுதான் ஓபிஎஸோட அஜெண்டாவா இருக்க முடியும். அதுதான் செங்கோட்டையனோட அஜெண்டாவா இருக்க முடியும். இல்லாட்டி டிபிஎஸ் வந்து அரசியல் ரீதியாக வளர்ந்தால் இவர்களுடைய அரசியல் கேள்விக்குறியாகிவிடும். அதை தடுக்கணும்ன்றதுதான் இவங்களுடைய முதல் முக்கிய வேலை.